இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஒரு அன்பாக்சிங் பண்ணுறேன் நான். மாமியார் மருமகள் ஜெயந்தி இருக்காங்களே, அவங்க வந்து ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரியும், ஓகேவா? நான் வந்து அவங்கக்கிட்ட தான் ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு ஸ்பான்சர் இது கூட வந்துச்சு, ஹேர் ஆயில் பண்ணுங்கன்ட்டு. நான் வந்து அது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவங்க வந்து சாம்பிள் அனுப்புகிறேன், நீங்கள் பண்ணுங்கன்னாங்க. அம்மா நான் வந்து பண்ண முடியாது, நான் வந்து அவங்களுக்கு தான் நான் வந்து இது பண்ணிட்டுருக்கேன். இது ஸ்பான்சர் கிடையாது, நல்ல விஷயத்த ஷேர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த அடிப்படையில் தான் நான் எப்போவுமே ஜெய்தி சொல்லுவேன். அதுக்கு அடுத்தது என்னென்னா, நாங்களே வாங்கி நிறைய பேருக்கு கொரியர் அனுப்பிச்சிருக்கோம். ஹேர் ஆயில் வாங்கியிருக்கேன் நான். அப்புறமா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட ரெகுலர் கஸ்டமராக ஜெய்கிட்ட வந்து இருக்கிறாங்க. நல்லா இருக்கேன் ஹேர் ஆயில் அவங்கக்கிட்ட. அவங்க வந்து ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு யூடியூப்பில். பெண்களுக்கு ரொம்ப நல்லது. எனக்கு எங்கள் அம்மா எப்போவாது சின்ன வயசில் செஞ்சு கொடுத்தாங்க, அதோட செய்யவே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இதுவும் வந்து 1/2 கிலோ வாங்கிட்டேன். அந்த பாக்கெட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு தொடர்ந்து வாங்கணும். ஏபிசி மால்ட் ஏற்கனவே வாங்கி குடிச்சிருக்கேன், நல்லாயிருக்கும். இட்டாலி கூட நம்ம அமிச்சோமே, அக்கா வந்து சொன்னாங்க அவங்ககிட்ட ஏபிசி மால்ட்டே காலி ஆகிடுச்சு. அவ்வளோக்குள்ள டேஸ்ட்டாக இருக்க போல் காலி ஆகிடுச்சு. எண்ணெய் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்காவுக்கும் நாங்கள் வாங்கி அமிச்சோம், அப்புறமா அமெரிக்காவுக்கும் வாங்கி அமிச்சோம். எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஏபிசி மால்ட் கூட ஜெயந்தி கிட்ட சூப்பராக இருக்கும். இதுவும் வாங்கினேன், ஓகேவா? அப்புறமா இதில் வந்து ஹேர் ஆயில் இருக்குது. ஹேர் ஆயில் ஓப்பன் பண்ணிடலாமா? எங்கள் நம்பரை காணோம். இது இருக்குது பாருங்கள், காட்டுங்க. ஆர்டர் கொடுத்துக்கோங்க. 7338989703, ஓகேவா? நீங்கள் அப்படி யாராவது நிறைய பேர் வாங்குறீங்க, ஆனால் பேரே மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்போதால நம்ம சேனல் மூலமாக போகிறவங்க தெரியும். ஓகே, கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ் ஜெய் கிட்ட வாங்கணும். மாமியார் மருமகள் வீடு ஜெயந்தி அவங்களுடைய ப்ராடக்ட். புஷ்ஷுன்னு கொஞ்சம் வந்துடுவாங்க. இது 6 பேர் ரொம்ப நேரம் ஆகும் போகுது. ஆமாம்மா, அவ்வளோ நேரம் ஆகும். போதும் எனக்கு போதுமா? 5 AM மார்னிங் மீட்டிங். கால் வலி, சரியான கால் வலி இருக்குது. அதனால நான் என்னன்னா இப்போ மருந்தெல்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்கேன். செம்மையாக கால் வலிங்க. எனக்கு ரைட் கால் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்னா என்னன்னு தெரியாது. அப்பத்துலேருந்தே ஒரு வலி, கால் வீங்கிட்டே தான் இருக்கும், காலும் முட்டியும். அதனால் இப்போ ஃபுல்லாக இதோ இங்கேருந்து ஃபுல்லாகவே நான் ஸ்ப்ரே அடிச்சிருக்கிறேன். அதனால் சுத்தமாக முட்டிக்கு கீழே, முட்டியிலேருந்து இது வரை கால் அசைக்கவே முடியல. ஏதாவது கால் கெட்டி வச்சுருந்தா நமக்கு எப்படி இருக்கும், தூக்கி நடக்கவே முடியாதுல்ல, அது மாதிரி கால் வலி. இப்படிதான் வெள்ளம் வந்துக்கிட்டே இருக்கும் காவா. அங்கேயும் தண்ணியெல்லாம் வெளில வருது.
வெளில வெளில வந்து வந்து உள்ளே போகும். எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே ஈவினிங் நான் வந்து கிச்சனில் தான் எனக்கு வேலை இருக்குது. அந்த கிச்சன் ஒர்க் வந்து தான் உங்ககிட்ட வந்து காட்ட போகிறேன். கொஞ்சம் மசாலாலாம் ரீஃபில் பண்ணணும், அதுக்கப்புறமா நான் சப்பாத்தி சுடணும், இதெல்லாம் வேலை இருக்குது. ஒரு சின்ன ஒரு இதில் பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் பாட்டிலில் வந்து ஆர்கனைசேஷன் பண்ணுறது, அதுக்கடுத்தது கிச்சனில் ஏதாவது வேலை இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான். ஏன்னா வீடியோ என்ன எடுக்க போகிறோன்னு எனக்கே தெரியாது, எடுக்க போய் தான் நமக்கே தெரியும். ஓகேவா, வாங்க சமையல் செய்ய போகலாம். சமைக்க போகலாம், ஆர்கனைசேஷன் பண்ண போகலாம், எல்லாத்துக்கும் போகலாம். ஓகேவா, ஓகே.
தக்காளி சட்னி இருக்குது, அதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகேவா? ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 2 ரொட்டீன் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். பாய் பாய். தேங்க்யூ. உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்?